அந்த அளவுக்கா இருக்கு ஆட்டம். நீ கீழே ஆட்ட சொன்ன ஆட்டிட்டேன். எட்டது பார்வை தெரியுதா உனக்கு? கையா நீட்டி யாருங்க நீங்க? என்னை பார்த்து யாருன்னு கேக்குறேன். உன்னைதான் பார்த்து யாருன்னு கேக்குறேன். சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லும். சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தைய சொல்லும். எனது பேரை ஒரு தரம் சொன்னா எனக்கு நிறுந்திடும் புள்ளும். நிப்பாட்டுங்க. எந்திரிச்சு எங்க நிக்கும்? இதுவா புல்லா? என்ன நில்லா புல்லா? கை வைக்காத. பாட்டே உனக்கு ஒழுங்கா தெரியல. கண்ணா இடது கால் வலது கால் ரெண்டு நிலத்துல படாம பறந்து பறந்து அடிச்சு மூஞ்சி மூலம் பேத்து போறேன். தேவையில்லாம அடிவாங்கி செத்து போய் அது 100 தடவை சொன்ன மாதிரி. வீணா என்ன சீண்டாத. ஏன் இல்லனா நின்றுவேன். யாரு? என் வழி. ஏய் எப்பா எப்பா ஐயோ எப்பா எப்பா ஐயோ எப்பா ஐயோ. அதிகமா ஆசைப்படுற பொண்ணு அதிகமா கோவப்படுற பொண்ணு எந்த காலத்துல நல்லா வாழ்ந்தா சார். இப்படி அடி வாங்கி நீ திருந்தல பாரு. ஆண்டவர் கெட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பான். கையை விட்டுருவான். என்னது? நல்லவங்க கொடுக்க மாட்டான். ஆனா கையை விட மாட்டான். அது நீ தெரிஞ்சுக்கணும். ஏன் இதுக்குமே பிரசவ ஆஸ்பத்திரியில வேலை ஆத்தியா? நானும் உங்ககிட்ட அடி வாங்க கூடாதுன்னு பல கட்ட போட்டு வந்துட்டு இருக்கேன். நீ எந்த கட்ட போட்டாலும் நீ அடிச்சுட்டு இருக்கேன். உன் முன்னாடி ஏசுனாரா வந்தா கூட நீ அடிப்ப கூடாது. உன்னை நான் எச்சரிக்கிறேன். என்ன? பொம்பளை புள்ளையா லட்சணமா நடந்துக்க வழிபா. ஒரு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். என்ன நான் விழுகுது? கடைசி வரை நீ வாயில் வைக்க முடியல. அது கிட்ட தூக்கி போட்டு வச்சா வைக்கதான் முடியும். ஒரு அதுக்காக ஊர்ல தூக்கி போட்டீங்க வந்து அவ பிடிப்பாங்க. ரஜினிகாந்த் துப்பாக்கில சுட்டு கூட பிடிப்பாரு. நம்ம துப்பாக்கில சுட்டா சேடு தூள்தூளா போயிடாது. ஆமா. உன்னை நான் எச்சரிக்கிறேன். பொம்பளை பிள்ளையா லட்சணமா நடந்துக்க. பொம்பளை பிள்ளையா லட்சணமா தான் நடந்துக்கீங்க. ஏய் போடா என் சால கலட்டியா போடா. போடா என் சால குடியா போடா. குடியா போடா. இந்த கெட்டப்ப போட போது ஓவரா பண்ணிருக்க. என் சால குடியா போடா. என் சால குடியா போடா. சீன் முடிச்சு தரேன்னு சொல்றேன்ல. இந்த நாள் உன் வாழ்க்கையில எழுதி வச்சுக்க. ஏன்? பங்குனி 10 எனக்கு நாடகம் இருக்கு. நான் அத சொல்ல வரல. இந்த நாள் உன் வாழ்க்கையில எழுதி வச்சுக்க. ஏய் இன்னைக்கு எனக்கு நாடகத்துக்கு தான் வந்திருக்கேன். நான் சொல்றதே டயலாக் சொல்ல வரியா இல்லையா? ஓகே. இந்த நாள் உன் கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்க. என் வீட்ல காலண்டரே இல்ல போ. நைனா நான் வேணா எழுதி வைக்க வேணா. ஆக்சின் தேவனேனே ஒரு ட்ரை பண்ணிட்டு இருக்கறா இல்லையா? இந்த நாள் எத்தனை ரூபாய் இந்த நாள் இருமா ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு சொல்ல விட மாட்டேங்கிற நீ. இந்த நாள் கேலண்டர் குறிச்சு வச்சுக்க. எனக்கு காலண்டர் வீட்ல இல்லன்னு சொல்றல. நான் உன்னை காட்டுற பெரிய டான்ஸ்ல மாறி வந்து. என்னது? உன்னை பப்பு நாக்கி. என்னது? மேடையில போட்டு உன்னை புரட்டி நான் எடுக்கல. என் பேர் அண்ணாமலை இல்ல. அசோக்.
அப்படின்னா மலை. அண்ணாமலையா? அண்ணாமலை பாஜல்ல வந்து இந்த பால்காரே எங்கங்க தப்பு? அது அது தப்பு. அவரு வச்சு இல்லையா தப்பு? அந்த இருக்குங்க. அது ரொம்ப வெயிட்டா இருக்கு, தூக்க முடியாது. நமக்கு லைட்டான தப்பு தான் தூக்குவேன். ஓ ஜீவனுக்கு இந்த பாடு தேவையா? உன்னை சொல்றத கேட்டுங்க. என்ன? பொம்பளையா லட்சமானக்கு ஆம்பளை கை நீட்ட பழக்கம் என்ன பழக்கம்? நீ நீட்டுற மாதிரி நான் நீட்டுறேன். ஏய் போ அங்கிட்டு. அங்கிட்டு தானே போ. ஓவரா நீட்டாதுன்னு சொல்லிடுறேன். ஏய் அப்புறம் கண்ணு கலங்குது. வலிக்குது இல்ல, அது வேற டிபார்ட்மெண்ட். நான் மறுபடியும் உனக்கு சொல்றேன். என்ன? பொம்பளையா லட்சணமா நடந்துக்க பிள்ளைக்கு. பொம்பளை லட்சணமா தான் நடக்குது. குழச்சிக்கிட்டே இருக்க. குழச்சிக்கிட்டே என்ன அர்த்தம்? மரியாதை கொடுக்க தெரியாது பிள்ளை. யார பார்த்து மரியாதை கொடுக்க தெரியலன்ற? ஆம்பளை பையல ஆம்பளை பையக்கு பயங்கரமா மரியாதை கொடுக்குறாளு. நீ கொடுத்து கிழிச்சு நான் பாத்துக்கிட்டேன். ஏய் இங்க தேவலாம பேசி இருக்காத என்கிட்ட. சிவர் என்ன? 5 வயசு பையலா இருந்தாலும் ஆம்பளை பையன் ரோட்ல நடந்து வர்றானா 50 வயசு கிழவி காலை நீட்டி இருந்தானா படக்குன்னு காலை மடக்கணும். ஏன் கொலுச கலாண்டு போயிடுவானா? ஏய் அதுதான் மரியாதை. நம்ம பேரன் தான் நம்ம மகன் தான் அப்படின்னு நினைச்சு காலை நீட்டினானா அவளுக்கு பின்னாடி கொலுசு வச்சு போச்சுன்னு அர்த்தம். நான் சூப்பர் ஸ்டார்னு பார்க்க மாட்டேன். புலம் தள்ளி புரிவேன். புலம் தெரியாம உனக்கு நீ தெரியும். புலம் தான் நான் தள்ளுறேன். எனக்கு எதை நீதான் புழக்கிறோம்னா நான் தள்ளுறேன். ஏய் சிகரெட்டே உன்னால வாயில வைக்க முடியல. நான் எதை வேணாலும் வாயில வைப்பேன். அது உனக்கு தேவையா? அது ஏன் தேவையா? அட மானகடை ஜென்மமே போ அங்கிட்டு தொலைஞ்சு. தேங்க் யூ. அப்படி மரியாதையை சொல்லு. மூஞ்சி முகர கடையும் பாரு. புண்ணாகே அதிங்கற. வாயாங்க. இது எவ்வளவு கௌரவமா இருக்கு. இதை விட்டுட்டு மானங்கட்டத நம்ம போங்க வாங்கணும் மரியாதை நான் பேசி இருக்கேன். அது அப்படி. தேங்க் யூ. என்ன கெட்டவங்க எனக்கே தெரியல. படையப்பாவா பாச்சாவா சந்திரமுகியா அண்ணாமலையா என்னன்னு ஒண்ணு கண்டுபிடிக்க முடியல. ஆக ஆடினால் ரஜினியா தானே தெரியல. மொளைய சால கல்தியா இது சால எடுக்கிறதுக்கு எவ்வளவு பேசுறியே. நான் உள்ள போட்டுக்க சட்டியை ஓமுட்டு அது என்ன கலட்டி போட்டு நான் போட்டு வந்தேன். ஐயோ எப்பா ஐயா எப்பா 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 இம்புட்டு அடி வாங்கி சூடு சொன்ன இல்லாம தெரியற பாரு. என்னைக்கு இருந்திருக்கு சூடு சொல்றீங்க? சம்பாதிக்கிற இடத்துக்கு வந்தாச்சுன்னா சூடு சொல்றேன் பார்க்கப்படாது. அட மானம் கிட்ட ஜென்மமே இந்த பொழப்புக்கு வேற ஏதாவது பொழைக்கலாமியா? ஓகே அதுல சிரமம் இருக்குன்னு இந்த பொழப்பு பார்த்துட்டு இருக்கேன். நீ என்ன வேணா பேசிக்கோ. அடி உத காரு துப்பையா துப்பு. தேங்க் யூ. அது எனக்கு பன்னீர் தெளிச்ச மாதிரி. என்னது? நீ என்னை செருப்புட்டடி அது எனக்கு கிரீடம் கட்டின மாதிரி. விளக்கு மாத்தடி அது எனக்கு வெஞ்சாமரை வீசுற மாதிரி. சாமியை கரைச்சி என் தலையில ஊத்து அது திருமஞ்சன அபிஷேகம் பண்ண மாதிரி. பீ எடுத்து மூஞ்சி அது சந்தன காப்பு சாத்தின மாதிரி. எதுக்கும் கலங்காதவன். உலகத்திலேயே 1ஆம் நம்பர் மலங்க பையன் யாரான்னா அறிகிறேன். உனக்கு வெக்கமா இல்ல? கர்ம இவ்வளவு பேர் இருக்காங்க உங்கள்கிட்ட போய் நீ மைக்கு போட்டு மேடை போட்டு லைட் போட்டு சொல்லியிருக்கேன் நான் மலங்க பையன்னு. நீ எப்படி? நானும் ரோசகராளு. ஊர்ல பிடிக்காத வந்தாலும் நானும் எங்க மாமா ஊரவே காலி பண்ணிட்டு போறாளு. அந்த மாதிரி ரோசகராளு. உன்னே மாதிரியா மழுகுத்தனமா இருக்கிறது. நீங்க ரோசகாரியா? நான் ரோசா தொட்டு பேசாம பேசுமோல. ஓகே அத பத்தி பிரச்சனை. ஏய் ஜாக்கெட் லூசா இருக்கு கழட்டி விட்டு போயிராத. ஜாக்கெட் மட்டுமா லூஸ்? ஏய் யாரையா லூஸ்ன்ற? நீ என்ன லூஸ்? யார லூஸ்ன்ற? ஓகே இப்போ நீ ரோசகாரி அவ்வளவுதானே? ஆமா. கிராமத்துல ஒரு பழமொழி சொல்ல கேட்டிருக்கியா? என்ன சொல்வாங்க? மழுங்கம் பொளச்சான் மானஸ்தே செத்தான். ஏய் ஏய் மாமா எங்க போற? ஒண்ணுக்கு இருக்கு போறாப்ல விட்டு தொலைய. எவ்வளவு நேரம் அடக்கி வச்சு உட்கார்ந்திருப்பாப்ல. பாவம் இல்லையா? இப்போ கண்ணுக்குட்டி அவுத்து விட்டு அப்போ. மழுங்கம் பொளச்சான் மானஸ்தன் செத்தான். இதான் பழமொழி. ஏன் சொன்ன? மானஸ்தன் பொளச்சான் மழுங்கம் செத்தேன். கிழிச்சா மானஸ்தே. கிழிக்கல செத்தேன். இங்க நான் நிரூபிச்சு விடுவேன். நானும் நிரூபிப்பேன். இப்போ நீ ரோசகாரி தானே? நான் ரோசகாரன். நான் மலங்க பையன் தானே? ஆமா. இப்போ நமக்குள்ள ஒரு டெஸ்ட் வைப்போம். என்ன டெஸ்ட்? இப்ப என்கிட்ட நீ ஒரு 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிட்ட. 5 லட்சமா? டோர்லா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். உடனே ஆறு திறப்பேன். வாங்கிட்டேன். வருஷம் 5 ஆகி போச்சு. வட்டியும் கட்டல முதலும் கட்டல. போன் பண்ணி கேட்கலாம்னு கூப்பிட்டா சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். செல்லு தண்ணிக்குள்ள விழுந்து. இன்னைக்கு செங்கான நாடகத்துல பப்புன்னு யாருன்னு தெரியாம வந்து மாட்டிட்டேன். இப்ப யாருன்னு சொல்றது இல்லையா? இப்ப நான் கடன் கொடுத்தவன் கேப்பனா நல்லா கேப்பீங்கல்ல. எப்படி கேட்கணும்? நம்ம காசு 5 லட்சம் ரூபா கொடுத்துருவோம். அதுவும் பொம்பளை பிள்ளைட்ட. நம்ம காசு என்ன சும்மாவா கிடக்கு? காசு வட்டி முதல்மா வாங்கணும். அது நல்லா கேட்கணும்ல. நல்லா சூடு சொன்ன இருக்கிற மாதிரி கேட்கணும் பொம்பளை பிள்ளைட்ட. என்னம்மா ராணி எப்படி இருக்க? நல்லா இருக்கியா?
வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? அம்மா அப்பா சௌக்கியமா இருக்காங்களா? எது? 5 லட்ச ரூபாய் கடன் வாங்கினேன், ஆ. இன்னும் வட்டியும் கட்டல முதலும் கட்டல. ஆ. உனக்கு என்னம்மா? என்னடா உடம்பு குறைஞ்சு போயிருக்காரா? நீ நல்லது கெட்டதை வாங்கி சாப்பிடு. இதுக்காண்டி நீ 5 லட்சத்தை கூட எனக்கு தர வேணாம். ஆ. 1 லட்சம் மட்டும் திருப்பி கொடு, வட்டி இல்லாம. டெய்லி 50 ரூபா அடைச்சு நீ பொட்டோடையும் பூவோடையும் என்னைக்கு நல்லா இருக்கணும் அண்ணே வாழ்த்துவேன். எந்த வெண்ணே? உங்களுக்கு 5 லட்சம் ஓவா கொடுத்துவிட்டு என்னம்மா ராணி நல்லா இருக்கியா, நீ பூளோடையும் பொட்டோடையும் உன்னை வாழ்த்து நொட்டு வாங்க. நான் கேட்கிறேன் பாரு இப்ப காசை. ரெண்டு எச்சிக்கல நாய். பேசாத பிச்சைக்கார நாய், எச்சிக்கல நாய், கடங்கார நாய். பேசாத. வாங்க நில்லடி. 10 வட்டி 4 பரவாயில்ல. கொண்டாங்க 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 வாங்கி குடும்பத்தோட பிரியாணி வாங்கி பிரியத்தனமா தின்னு. பேசாதடி பிச்சைக்கார நாய். இதுல தகராஜு, இந்த பிள்ளைக்கு கார்பரேஷன் குழாத்தனை ஒத்துக்காதான், ஜலி பிடிக்குமா, பிஸ்லரி வாட்டர் வேணுமா, பிஸ்லரி தொண்டையை கட்டு. அதுக்கு என் மூட்டை காசை கொடுக்க வக்கல. உனக்கு இருக்கிற ஜிகு ஜிகுன்னு பாவாடை சட்டை அவுது போட்டு அம்மள குடியா வெள்ளை வெள்ளையன்னு பிராய்லர் கோழி மாதிரி திருடி சட்டியை போட்டு கவுத்துறாங்க. அடிக்கடி சட்டியை பத்தி பேசிட்டு இருக்காங்க. காசை கொடுக்க வக்கல. போய் 10 வீட்டுல 10 பாத்திரம் தேய்ச்சி என் பணத்தை குடுறி. 10 பாத்திரம் தேய்க்க முடியல, 10 பையன் போயா வாய முடியா முதல்ல அப்படின்னு நான் கேட்கிறோம்னு வச்சுக்க. அதை கேட்டுட்டியா? அப்படி கேட்டுட்டா நீ ரோசக்காரி என்ன செய்வ? விக்காத வித்தாத உன் கடன் அடைச்சிருவேன். அதுதான் விக்காது, அது எப்படி விப்ப? யோ, எங்க தங்கராஜ் மாமா கிட்னியை வித்தாத உன் கடன் அடைப்பையா? டூ லேட். ஏன்? அது சட்னி ஆகி பல வருடங்கள் ஆச்சு. இன்னும் இந்த கிட்னி வேலைக்கு ஆகாது. உயிரோட தெரியுது. அது ஏதோ ஒரு சத்திய கட்டுல ஓடிட்டு இருக்கு. ஊர்ல கிடக்குற இடத்தெல்லாம் வித்துவிட்டு உன் கடனை கட்டிட்டு இந்த கேள்வி கேக்குறியே அப்படின்னு தூக்கு மாடி தொங்கிருவேன். யார பார்த்து என்ன வார்த்தை கேக்குற? 10 பாத்திரம் தேய்க்கணும், இல்லன்னா இந்த கேள்வி வெறும் தூக்கு மாடி தொங்கிருவேயா? கைவிடு. ஏன்? வேலை முடிஞ்சு வச்சு. எதுக்கு? தூக்கு மாடி செத்து போய் நீயே ஒத்துக்கிட்டிய. ரோசக்காரி செத்துத்தான் போகணும். இப்ப தோசையை மாத்தி போடுவோமா? இப்ப நான் ஒரு 50 ரூபா உங்ககிட்ட கடை வாங்கிட்டேன். வெறும் 50. இங்கறியா, நான் மட்டும் 5 லட்சம், நீ வெறும் 50ஆ? ஆளு சத்துக்கு தகுந்ததான் வாங்க முடியும். 5 கோடி வாங்கினாலும் நீ கட்டலாம். ஆண்டை உனக்கு அந்த அமைப்பை கொடுத்துருக்கேன். நம்மளால முடியாது, புண்ணாக்கிடுவாங்க, ஒத்துக்கிறவும் மாட்டாங்க. ஏதோ சரக்கடிக்க காசு இல்லாம ஒரு 50 ரூபா கை மாத்தா வாங்கிட்டேன். நான் கடனை கட்டல. இப்ப நீ என்ன கேக்குற? நல்லா கேப்பல்ல. அற போத நாயே, குடியார நாயே, 50 ரூபா வாங்கினில, சோத்ததிங்களா சோத்த விட்டு புண்ணாக்கே திங்கிற எரும மாடு. நீ உனக்கெல்லாம் எதுக்கியா வேறு சட்டை பேண்ட் எல்லாம் கூலிங்ல சிந்த கெட்ட கேட்டுக்க 50 ரூபா கொடுக்க வக்கு இல்ல. நீ எல்லாம் திரியிற சோத்ததிங்களா வேற ஏதோ நீ அறிவுரி வச்சுக்க அவுச்சு வச்சு திட்டு வந்திருக்கியா? மனுஷனா நீனு புண்ணாக்கியா திங்கிற? கொஞ்சமா சூடு சொரண ஏதாவது இருக்கணும். இப்படி பல்ல காட்டிக்கிட்டு திரியுற. ஆமா, இழிச்சாத்தனமா மூஞ்சி மோர கிடையாது பாரு. இதுக்கு என் மூத்தத்தை குடிக்கலாம் இந்த மானகட பொழப்புக்கு. என்ன கேட்டீங்க? இதுக்கு என் மூத்தத்தை குடிக்கலாம்னு. நைஸ். என்னது? போத வருமா? போத வருமா? எதுல? யூரின்ல. யூரின்ல போதையா? எஸ். போத வரும் தெரிஞ்சா நான் என்ன மருக்கு 400 500 டெய்லி கடையில செலவு பண்றேன். அழகா 5 லிட்டர் கேன உங்ககிட்ட கொடுத்து விட்டுறேன். 5 லிட்டரா? நீ கொஞ்சம் கொஞ்சமா அடிச்சு கொடுக்கலாம், சேமிச்சு கொண்டு வா. நீ கொடுக்கறதா இருந்தா எனக்கு கேனு வேண்டாம், சொம்பு வேண்டாம். வளரும் பிள்ளை அப்படியே சாப்பிடுவேன். குடலு குந்தாணி எல்லாம் உறிஞ்சி எடுத்துக்குவேன். வாயை வெட்டி போயிரு. எங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த வாயை எடுத்து நானும் வெட்டாச்சேன. இப்படி என்கிட்ட என்ன கேட்கிறேன்? எப்ப 50 ரூபா காசை கொடுப்பேன்? ஒரே வார்த்தை தான், கொடுப்போம்ல. எப்ப சார் கொடுப்பீங்க? இருக்கும்போது வாங்கிக்க. எப்ப சார் இருக்கும்? வேலை வெட்டிக்கு போனா தானே காசு. எப்ப சார் வேலை வெட்டிக்கு போவீங்க? போகணும்னு மூடு வந்தா தானே போகும். எப்ப மூடு வரும்? ஏன் மூடு வந்தா நீ வேறயா? எங்கட பணத்தையும் கொடுத்து மட்டும் படுக்க வர. இதுதான் மழுங்க பையன், தெரியுதா? எங்கிட்ட எல்லாம் காசு கொடுத்தவன் தான் வாங்க முடியலையேன்னு தூக்கு போட்டு சாகணுமே தவிர நான் மசுர கூட சாக மாட்டேன். அதுக்கு தான் சொன்னா ரோசக்காரனுக்கு காசு கொடு, மழுங்க பயலுக்கு பொண்ணை குடுறான். காசை ரோசக்காரன்ட்ட கொடுத்தா சுருக்குன்னு ஒரு வார்த்தை கேட்டா நீ சொன்ன மாதிரி எதையாவது வித்து கூட கொடுத்துடுவேன். என்னை மாதிரி மழுங்க பயலுக்கு பொண்ணை கொடுத்தாத்தா நீ எம்பிட்டு செருப்புட்டு அடிச்சாலும் உன் கூட கொடுத்துட மாட்டேனா இல்லையா? எங்க கிச்சி கிச்சி காட்டிட்டு போயாண்டு. ஓகே, டேக் இட் ஈஸி. என்ன ரொம்ப பெரிய பண்ற? பேசாதன்னு சொல்லி இருக்கேன். போடக்கூடாதா? அப்புறம் அன்னைக்கெல்லாம் போட்டு அமுக்கு பேசாம தான் இருந்தேன். அன்னைக்கு மூடு இருக்கு, இன்னைக்கு மூடு இல்ல. ஏய், அது எங்க அம்மாச்சியா? யாரு? எங்க அம்மாச்சியா. அம்மாச்சியா?
அந்த சிவன் ராத்திரிக்கு ஆள் கிடைக்கலன்னு கூட்டிட்டு போனதுக்காண்டி இந்த கொடுமை வேற பண்ணுவீங்க. வண்டிக்குள்ள ஆமா அதாவது ஆமா. ரெண்டு கிழவிக்கு ஒரு அறிவு வேணும். ஏயா அது என்ன கரெக்டா ஓ வளர்த்தியா இருக்கு. எங்க அம்மாச்சி என் வளர்ச்சிதான் இருக்கும். சரி வண்டிக்குள்ள படுக்கிற கிழவிக்கு அறிவு வேணுமா? ஏன் உன் சால் எடுத்து பத்தி படுத்து இதே சால்த்தியா பத்தி படுத்துருச்சு. சாலை பார்க்கும் நீ தானாக்கும் நினைச்சு என்ன பண்ணீங்க? ஏய் யோ என்னையா பண்ண? பாஞ்சிட்டேன். பாஞ்சிட்டியா? கண்ணு தெரியா கிளவிட்ட போய் என்னத்தையா பஞ்ச? கண்ணு தெரிஞ்சாலும் தெரியாது, கண்ணு வேலை செய்தா இல்லையா? எந்த பக்கத்து பாஞ்சீங்க? ஃப்ரண்ட் சீட்ல. ஓ கிளவி முன் சீட்ல எல்லாம் படுத்துருந்துச்சு. இப்போ நான் தான் அவுட்டா. அதான் டிரைவர் கேட்டிருக்காப்ல எவன் அந்த சீட்ல ஓட்டை போடுறது. உன் கற்பனைக்கு ஒரு அளவு தான். அந்த ஓட்டையை நம்ம அரைச்சிரும். ஒண்ணு நீ ஒண்ணு இருக்க வேணாம். ஆமா இங்க நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? சும்மா நமக்கு இல்லாத மேடையா, படைச்சவனுக்கு இல்லாத பாவக்காயா? வாங்க. இங்கே பங்கு வரும் கலைஞர் பெருமக்களுக்கு நமது கிராமத்தின் சார்பிலே ஆடை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். முதலாவதாக ஆறுமணி சக்கரவர்த்தி என் அன்பு மகன் மருகாபுரி சார்ந்த மணிகண்ட பிரபு அவர்களுக்கு ஆடை அணிவிக்கப்படுகிறது. இரண்டாவதாக மருதங்க வித்வான் சத்யராஜ் அவர்களுக்கு ஆடை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். அடுத்தபடியாக ஆல்ரவுண்ட் சக்கரவர்த்தி அருமையனார் சிட்டி தங்கராஜ் அவர்களுக்கு ஆடி அனுப்பினார்கள். தாளக்கலைஞர் அன்புனார் சாந்திராஜன் அவர்களுக்கு இங்கே மாலை ஆடை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். இங்கு பப்பனாக நடந்து கொண்டிருக்கும் எங்களது அருமையப்பா ஆர்பி ஹரிஹரன் அவர்களுக்கு நமது விழா கமிட்டிகள் சார்பாக புரண்டை பற்றி கோரிக்கப்படுகிறது. டான்ஸாக எடுத்துக் கொண்டிருக்கிற புதுவை சார்ந்த ராணிஸ்ரீ அவர்களுக்கு இங்கே ஆடி அணிவிக்கிறார்கள். துண்டை நீங்க போடுங்க, நான் அப்புறம் துண்டா போட்டுக்கிறேன். அது வேற. அப்புறம் துண்டை விரிச்சு தான் போடணும். என்னது? அதுக்காக துண்டு. அவர் துண்டை போடுவாரு, நீங்க தனியா துண்டா போடுவீங்களா? துண்டை விரிச்சு போடுங்க. ஒலிபெருக்கி கனா மெடிக்குவாங்க. எம்இஆர் ஆடியோஸ் அவர்களுக்கு இங்கே ஆடி அனுப்பினார். கொட்டை கொட்டகை அவர் அண்ணன் பேரு கூத்தன் அவர்களுக்கு இங்கே ஆடி அனுப்பினார். வாங்க கூட்டத்தில் தான் இருந்தீங்களா? என்னை பார்த்து ரசிச்சுட்டு இருந்திருக்காங்க. நம்ம கொட்டைகளை வச்சு எப்படி செய்யற அந்த பையன் அப்படி. சீன் அமைப்பு மற்றும் நாடகத்தின் அமைப்பாளருமான அன்பு தம்பி அருளானந்த அவர்களுக்கு இங்கே ஆடி அமைக்கப்படுகிறது. எங்க அருளானந்து இல்லையா? யூடியூப் சேனல் உரிமையாளர் அவர்களுக்கு இங்கே ஆடி அமைக்கின்றார்கள். முகத்தை காட்டியா? நம்ம கேமரால நம்ம முகத்தை காட்டாம வா. வெரி குட். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வேற என்ன? காவல்துறை அதிகாரி அவர்கள் வந்திருந்தால் மேடைக்கு வருமாறு கிராமத்தின் சார்பிலே அன்போடு அவர்களை அழைக்கின்றோம். எங்கள் அனைவருக்கும் ஆடி அணிவித்து கௌரவப்படுத்திய மாபெரும் கிராமமான செங்கானம் கிராமத்தாருக்கும் மற்றும் பெரியவர்களுக்கும் விழா கமிட்டிகளுக்கும் எங்களுடைய கலைக்குழு சார்பிலே மனமார்ந்த நன்றி செலுத்துவோம். நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம். ராணி இக்கட சுடு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கமான் டெல் மீ. மாம்பழம் வியாபாரம் பார்க்கறேன். என்ன பழம்? மாம்பழம். கமான். சக்கச்சவந்த பழம். இது எல்லாரும் வாக்கு பழம், இது உனக்கு பிறந்த பழம். கைக்கு எடுக்கமா நீ குடிச்சு பார்க்க மாட்டோமா? மாம்பழம். என்ன பழம்? மல்கோவா.
நான் பலசாதி மாம்பழம் சாப்பிட்டேன். ஏய் என்னையா சொல்ற, தெளிவா சொல்லியா? மாம்பழத்துல பலசாதி மாம்பழம், ஆ? மல்கோவா, புதாத்தாஸ், பங்கனம்பள்ளி, காசாலட்டு, கல்லாவரி, பலாவரி, நீலா, செந்தூரா, அப்படி பல பழங்கள் சாப்பிட்டேன். நீ தேடாத, இங்க கிடைக்காது. ஓகே ஏ போயாமல. ஓகே, அப்படி மரியாதை சொல்லு. இது என்ன விலை? எதியா? மாம்பழம். இந்த மாம்பழம் என்ன விலைன்னு கேக்குறேன். நீ ஏமா அங்கங்க பாத்துக்கிட்டு இருக்க? கைய ஒடிச்சு முடியும். ஒரு மாம்பழம் 2000 ரூபான்னு விக்கிறேன். 5000 கொடுப்பேன் நானு. என்ன பசு காசு இல்லைன்னு சொன்னா? பஸ்ஸுக்கு தான் காசு இல்ல, கிசுக்குலயும் சொல்லலாம். மாம்பழம் விற்கணும். தேவையில்லாம எங்க அம்மா எல்லாம் எதுக்கு எழுதுக்குறேன்? அது எங்க மாமியா. யாருக்கு யாரியா மாமியா? பொம்பளை பிள்ளைய பத்தி எல்லாருமே எனக்கு மாமியா தான். அப்ப ஆம்பளை பிள்ளைய வச்சாங்க எல்லாரும் எனக்கு. மாமனாருக்கு பல்ல தட்டி விடுவேன். தட்டி என்ன சிரிப்பு வருது? I love you. உன்னால சாந்தி ராஜன் சாக போறேன் தெரிஞ்சது. மாம்பழம் வைக்கிறது அம்மா சகல, மாம்பழம் வைக்கிறது அம்மா கோபுரத்தை தெரியாதும்மா. ஐயோ அப்பா அப்பா சுவாமியே. அதான் பல்லுல கண்ணாடி, அப்புறம் எதுக்கு உனக்கு இந்த வேலை? ஏப்பா காஞ்ச டவல் எது இருக்கா? சங்கடி மோதிரம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி வந்தோம். மாம்பழம் விற்கிறது அம்மா, மாம்பழம் விற்கிறது அம்மா கோபுரத்தை தெரியாதும்மா. மண்டைய பொளந்து இப்படி எவ்வாறு 100 தடவை சொல்லியிருக்கேன். புரியுதா? கரெக்ட் பண்ணுறதுன்னு. ஓகே? இப்படியே எவி மணியனை பெட்டியில ஏறி உட்கார போறேன். நான் கலகா ஜோலியை பார்த்துட்டு போக போறேன். ஓகே, தேங்க்யூ. ஓகே, அண்ணே சொல்லி வச்சிரு. இப்படி கவனம் எப்படி வேலை பார்க்கறது? நானே தேடி பிடிச்சி வேலை பார்க்கறது ஈஸியா இருக்கு. நீ என்ன சொல்ற? ஒரு வார்த்தை கொஞ்சம் இறங்கி வா. பின்னாடி கொஞ்சம் அப்படி பிடிச்சிக்கிறியா? ஆற விடாம நான் செஞ்சு முடிச்சிருக்கேன். எனக்கு தாய்மா மணல புரோக்கரா ரெண்டும் தான். ஏய் போயா எப்போதும் சொல்ல வச்சனா? பண்ணு போன தெரியாது போல, எடுங்களே நீங்க. ஆயுதங்கள் இருக்க கூடாது. நான் உடனே கேட்கலாமா? கேளுங்க. கொஞ்சம் கேட்க கூச்சமா இருக்கு. குறைக்க கூடாது. என்னப்பா பொம்பளை பிள்ளை அதுவே கூச்சம் இல்லாம இருக்கு? அவ உதட்ட சிரிக்கி பே. சாரிங்க. யார பத்தி என்ன அவர்ட்ட கேக்குற? என்ன? அப்ப மனசுல உள்ளதெல்லாம் எடுத்துட்டேனா? பட் இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். தனியா பேசணும்னு நினைப்பேன். உங்கள்கிட்ட பேசுறேன். உங்களுக்கு இது சர்வீஸா இருக்கு. ஏய் என்ன கண்டாவி சொல்றதே வர மாட்டேங்குது வாயில இருந்து. சர்வீஸா இருக்குன்னா நான் இப்படி இதே வேலையா தெரியுதேனா?
காதலை பத்தி தெரியாது எனக்கு. யாருக்கு உங்களுக்கு நான் உன்னை ஓப்பனா ஏய். உன்னை கேட்கலாம்னு நினைக்கிறேன். யார ஓப்பனா இல்ல உன்னை கேட்கலாம்னு நினைச்சிருக்க விட்டு நீ கோவப்பட்ட. நீயே என்னை ஓப்பனா ஒரு வார்த்தை கேட்டுறியா? இழுத்து வச்சு நறுக்கி பிரியாணி நறுக்கி முடிச்சுட்டாவது. ஏய் நான் உங்களை மனசார விரும்புறேன். உன்னை எனக்கு பிடிக்கல. ஓகே, அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல. நான் உன்னை லவ் பண்ண மாட்டேன். நான் பண்ணுவேன். நான் தான் உன்னை பண்ணல, அப்புறம் எதுக்கு நீ என்னைய பண்ணணும்னு நினைக்கிறேன்? பண்ணாட்டே நான் பண்ணுவேன்ல. ஏய் நான் உன்னை காதலிக்கிறதுக்கு உன் அனுமதி எனக்கு தேவையில்லை. என்ன சொல்ற? நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிருவேன். அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. நோ. நான் இன்னொரு பிடிச்சால கல்யாணம் பண்ணிட்டு போயிருவியா? கல்யாணம் நீ யார வேணா பண்ணிக்கோ, காதல் நான் உன்னை பண்ண மாட்டேன். நான் கூப்பிடும் போது நீ வரணும். என்னது வரணுமா? காதலிக்க. ஏய் என்னமோ நான் உன்னை வச்சிருக்க மாதிரி இல்ல, நீ என்னை வச்சிருக்க மாதிரி இல்லையா கூப்பிட்டு இருக்க? நான் உன்னை மனசுல வச்சிருக்கேன். நீ எதுல வச்சிருந்தாலும் ஏய் போயாங்க. நான் உன்னை எப்படி எல்லாம் என் மனசுக்குள்ள வச்சிருக்கேன். எப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க? சொல்லட்டா? சொல்லுங்க. என் காதலை கேட்ட உடனே உன் மனசு பிடிச்சு போய் என்னை கட்டி பிடிச்சி உதட்டோட உதட்டு வச்சு தூக்கி போட்டு இப்ப வாயிலே மிதிக்க போறேன். இப்ப பாரு, நீ கொடுப்ப, எனக்கு தெரியும். அந்த கொட்டாய் கம்பை உருங்க. உன்னை கொடுக்க வைக்கிறேன். அந்த கம்பை எடுக்க முடியுமான்னு பாருங்க. எதுக்கு என் கம்பு இருக்கல, அந்த கம்பு இருக்கு. ஏய் சும்மா தேவையில்லாம பேசி இருக்க கூடாது. ஏற்கனவே அசிங்கப்பட்டு இருக்க தேவையா? ஓகே, இதெல்லாம் சகஜம். ரசிகல இதெல்லாம் சாதாரணமாப்பா. நீ தெரியப்படுற. அப்பக்கட அந்த கிளி ஐயோ ஆடி வரும் வண்ண கிளி உறங்கட்டு உறங்கட்டு பொன்னாத்தான் உன் கூடையிலே இருக்கிறது என்னத்தா. அப்படியே மறுபடியும் விசிறுங்க, காத்து நல்லா வருது. அப்பக்கட ஆடி வரும் வண்ண கிளி உறங்கட்டு உறங்கட்டு பொன்னாத்தான் உன் கூடையிலே இருக்கிறது என்னத்தா. உறங்கட்டு உறங்கட்டு பொன்னாத்தா ஓ கூடையில இருப்பதென்ன சொல்லாத்தா. அப்பக்கர 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 அண்ண கிளி அடிவரு வண்ண கிளி. செவரு இல்லையா? சாப்பாடு இருக்கையிலே பசி ஏறுது, நாம பார்க்கையிலே ருசி மீறுது. சாப்பாடு இருக்கையிலே பசி ஏறுது, நாம பார்க்கையிலே ருசி மீறுது. சக்தியில் குறையாமல் இருக்கிறதா, அப்பையும் நீயாக எடுத்துக்கையா. ஆங்கிலத்தை சோறு வாங்கி வந்தாரு, இன்னும் கொஞ்சம் வேணும் மடி. அப்பக்கர 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 அண்ண கிளி அடிவரு வண்ண கிளி உறங்கட்டு உறங்கட்டு ரெண்டாத்தா. உன் கூடையிலே இருக்கிறது என்னத்தா. ஏத்தை மாற்றம் பிறந்ததும் என்னால் பார்க்கணும். கத்தாது நீ எந்தன் தோல் சேரணும். பிறந்ததும் என்னால் பார்க்கணும். அண்ணில புடிக்காதடா. நீ எந்தன் தோல் சேரணும். அதுக்குள் நடந்தால் அடிக்கருந்து, படுத்தால் அடிக்காத கொடியிருந்து. போடு பட்டு பாய போடு, செத்து சத்தம் கேட்டதும் தொட்டில் சத்தம் கேட்கும். அப்பக்கர 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 அண்ண கிளி அடிவரு வண்ண கிளி உறங்கட்டு உறங்கட்டு கண்ணாத்தா ஓ கூடையில இருப்பதென்ன சொல்லாத்தா. ராணி, என்ன சொல்லுங்க? நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். நீ ஸ்டைலா பண்றது கண்ணுக்கு குத்த போற.
எனக்கு அது வேற பயமா நான் இருக்கு. சொல்றது கேளு. ஏய் மறுபடியும் நீ ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்காத. இது பங்குனி மாசம். ஆ, பங்குனி மாசம் கல்யாணம் பண்ணக்கூடாது, ஏங்க? செய்யக்கூடாது. பங்குனி கூனிரும். ஓ சரி 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 சரி. சித்திரையில கல்யாணம். உங்களுக்கு ஏதாவது இதுல பிரச்சனையா? எது? குடிச்சுக்கிட்டே நிக்கிறீங்க. ஒரு கிரிப்பா இருக்கட்டும் தான். ஆ, சித்திரை மாசம் இப்ப கிரீப் இல்லாம இருக்குது. அப்படி இல்ல, ஆ, கேரக்டருக்கு ஒரு கிரிப். சித்திரை மாசம் 23ஆம் தேதி நம்ம கல்யாணம். அதுக்கு எதுக்கு சித்திரையில? அதான் நல்லா நான் பாத்துருக்கேன். சித்திரையில நான் கோயிலுக்கு பால் கூட எடுக்கலாம்னு இருக்கேன். ஒண்ணும் பிரச்சனை இல்லை. பால் கூட தலையில தானே இருக்கும். ஏன் வேலை எடுப்புங்கள? ஏங்க நான் விரதமா இருக்கேங்க. நீ விரதமா இருந்திருப்போ, நான் விரக தாபத்துல இருக்கேன். ஆனா கல்யாணம் தான் சித்திரை மாசம். ஆ, ஃபர்ஸ்ட் நைட் இன்னைக்கு. ஏய் ஏய் இங்க இருயா, சும்மா இருயா. எப்ப பார்த்தா லூசு மாதிரி சிரிச்சுட்டு. ஏய் சும்மா இருன்றன்னா திருப்பி திருப்பி. இன்னைக்கு விடிய காலம் ஏய் கரெக்டா 3 to 5 பிரம்ம முகூர்த்தம். அந்த டயத்துல நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். ஏன் தெரியுமா? ஏன் அந்த நேரம் தான் வள்ளியும் நாரதம் தர்க்கம் கடுமையா இருக்கும். ராஜபாட்டுக்கார் உள்ள படுத்திருப்பார்ல. ஆயிரக்கு போயிடப்பல ஏட்டையா பாட்டில தண்ணி எடுத்துட்டு ஏன் அப்பா மிருதங்க வசிக்கிறப்பா உள்ள வந்து வார் பிடிக்க வருவார்ல. அவருக்கு சொல்லிட்டு வாரலாம் நேத்தே பிடிச்சு கொடுத்துட்டு நீ அது வாட்டுக்கு இருக்கட்டும், அடுத்த சீசனுக்கு பிடிச்சிக்கலாம்ட்டு. மணிமாமா உள்ள டீ குடிக்க வருவார்ல. அவனுக்கு ஒரு கேத்தல டீ போட்டு அடியில வச்சுட்டு அங்கனே கொடுத்துட்டு அம்பாடு குடிச்சிட்டே உட்காந்துருப்பேன். செல்போனை கையில கொடுத்துட்டா போதும். தங்கராஜ் மாமா என்ன பண்றேன்னு பாக்க வருவார்ல. ஏன் தங்கராஜுக்கு 2 கவளி வெத்தலை வாங்கி கொடுத்துருக்கேன். 6 கொலையை தின்னமா தின்னுட்டு அங்கனே தான் இருக்கணும். உள்ள வரக்கூடாது. ஏங்க நீங்க அப்படி சொல்றீங்க? எங்க மாமா என்னை அடிக்கடி லவ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வருவார்ல உள்ள. அதே ஒரு புத்தி சுவாதம் இல்லாதவன். அவனை பத்தி நமக்கு பிரச்சனை கிடையாது. பார்க்க வச்சுட்டே செய்யலாம். ஏங்க சீன் மாத்துவார்ல அண்ணே. யாரெல்லாம் சீனுக்கு உள்ள அண்ணே. வர மாட்டாப்ல. ஏங்க அந்த உள்ளதான் நிக்கிறாப்ல. நம்ம சீன் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா தான் சீனை மாத்துவேன். அது வரைக்கும் சீனை மாட்டுவாங்க. உள்ள கேமராமேன் சார்ஜர் போட்டு வச்சிருக்காப்ல. நோ வெளியில போட்டு கொடுத்துட்டு அதுல போட்டுக்க. நான் உள்ள போடும்போது நீ உள்ள வரக்கூடாதுன்னு இன்னைக்கு முடிக்கிறோம். ஏங்க ஃபேன் ஓடல மைக் செட்டுக்கார் உள்ள வருவாருங்க. நோ பேனே தேவையில்லை. புடிங்கி விட்டு நான் விசிறில வீசிக்கிட்டே வேலையை பார்ப்பேன். இன்னைக்கு எப்படியும் என்னுடைய காம களியாட்டங்களுக்கெல்லாம் நீ துணையா வந்துருச்சு. என் காம களியாட்டங்களுக்கெல்லாம் துணையா வந்து என் இச்சைக்கெல்லாம் நீ சம்மதிச்சு அதுல நீ பாஸ் ஆகணும். அப்பதான் உன் கழுத்துல நான் தாலி கட்டுவேன். ஐயோ அப்ப என் வாழ்க்கை அதோட அது வழுக்கதான். என்னுடைய 64 டைப் 64 டைப்பும் ஃப்ரண்ட் பேக் டாப் பாட்டம் அடி நறுக்கி இப்படி கிறுக்கு மாதிரி சிரிக்காதீங்க. இப்படி நான் செய்யும்போது நீ எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அதில் பாஸ் ஆகணும். பாஸ் ஆகலைன்னா உன்னை வெட்டி விட்டு வேற ஆளை பார்த்துருவேன். நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கண்ணா. No, 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 no. நீ ஃபெயில் ஆயிட்டீனா என்ன பண்ணுது? நான் பாஸ் ஆயிடுவேன். ஃபெயில் ஆயிட்டீனா அடி பாஸ் ஆயிரும் நீ. மூஞ்ச வைக்காதயா. ஃபெயில் ஆயிட்டீனா நான் எப்படியாவது தக்கி முக்கி நக்கியாவது 35 மார்க் வாங்கிடுவேன். ஏற்கனவே ஃபெயில் ஆயிடுச்சு. No. பாஸ் ஆகல. நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கண்ணா. ஏதோ ஒரு நேரத்துல அந்த மாதிரி ஆகுறதுதான். எல்லா டைமும் அந்த மாதிரி ஆகும். ஏய் சரி ஓகே. கல்யாணத்தை சித்திரை மாசம் முடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் இல்ல நான் இப்பவே ஃபர்ஸ்ட் எடுக்க ரெடி ஆயிட்டேன். சகனம் சரியில்லை. அட நல்லாதாங்க இருக்கு சகனா. நீ முதல்ல ஃபெயில் ஆகி வாயில கேட்டவர். அட உண்மை அதானே. சரி ஒண்ணும் பிரச்சனை. உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நான் ஏற்பாடு பண்றேன். இன்னைக்கே ஃபர்ஸ்ட் நைட்டை வைக்கிறோம். அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. என்ன சாப்பிட்டு பீரோல கட்லு மெத்த. நான் பர்னிச்சர் வைக்க போறேன். பீரோ எல்லாம் கொண்டு வச்சு ஃபர்ஸ்ட் நைட்ல. யோ இல்லையா கட்லு மெத்த பால் பழம். கட்லு மெத்த அவசியம் வேணும். பால் பழம். ஏன்னா எனக்கு கட்லு இல்லைன்னா செட் ஆகுது. ஏன்னா மொசைக் தரண்ட வலிக்கிட்டே போகும். நமக்கு பெரிய நொம்பலம் ஏறாது. ஓ மூதேவி உனக்கு செய்ய தெரியலன்னு சொல்லு மூதேவி. கட்லு மெத்த. ஏய் எல்லாம் ரெடி பண்ணு. நீ கட்லு மெத்த ரெடி பண்ணலாம். பால் பழம் ரெடி பண்ணலாம். ஏங்க கண்ணு கலங்குது? அது வேற டிபார்ட்மெண்ட். மனசு பொறுத்த வரைக்கும் தச்சியது. ஓகே. கட்லு மெத்த பாய் படகு பழம் ஊதுபத்தி எல்லாம் நீ ரெடி பண்றது பெரிய விஷயம் இல்லை. நான் வந்ததுக்கு அப்புறம் நீ என்னை ரெடி பண்றது இருக்கு பாருங்க. அதுலதான் நீ கலைமாமணிப்பட்ட வார்த்தை. மணிகண்டா என்னையும் அடக்கம் பண்றதுலயே முடிவா இருக்கீங்க. அதான் அடக்கமாயிருச்சு. அப்படி துப்பிட்டு போயிட்டே இரு. அவ எதுக்கு துப்பிட்டு போற உனக்கு தெரியுமா? எதுக்குண்ணா
சிக்னல். ஓஹோ. துப்பிட்டு போனா தான் எதவா இருக்குங்க. உனக்கு எல்லாம் தெரியும். ஆ? பைத்தியக்கார. அறியாம போச்சப்பா. கழுவுறதுக்கு தண்ணி பாட்டில் ரெடி பண்ணிட்டாவ. சரி சரி. நாடக அமைப்பாளரும் சீன் அமைப்பாளருமாகிய அன்பு தம்பி அருளானந்த் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பிலே ஆடை எனது கௌரவிக்கின்றார்கள். ராணி கட்டில ரெடி பண்ண மாமா வந்துடுறேன். ஓகே. அவசரப்படாத வருவில்ல. ரைட் ரைட். வாட்சி பழகணுமா ஆசையை பத்தியா? போயிட்டா. போயிட்டு போறா. எங்க போயிடுவா? கொட்டைக்குள்ளதான் நடக்கணும் கழுத. அது சரி. என்னைக்கு இருந்தாலும் கிணத்து தண்ணியை வெள்ளமா கொண்டு போயிடும். பாத்துக்கிடுவோம். இப்படியே நினைச்சு நினைச்சு கிணத்து தண்ணியை வெள்ளமா கொண்டு போய் நினைச்சுக்கிட்டு வந்து சித்திரை மாசம் வெயில்ல சுத்தமா அடிச்சு காஞ்சி வச்சு கிணறு இப்போ ட்ரையா கிடக்குது. நம்ம உழப்பு தண்ணியை கண்ணில் பார்க்க முடியல. காரணம் ஒரு மனுஷன் முட்டாத்தனமாவே வாழக்கூடாது. ஆமா சரிதா? கண்டிப்பா. நான் தான் முட்டாத்தனமா வாழ்ந்தேன். என்ன சொல்றீங்க? அப்படி நீ வாழ்ந்துடாதடா. ஒரு மூடன் கதை சொன்னான். என் கதை இது காதல் தெய்வீகம் அடப்போ. ஒரு மூடன் கதை சொன்னான். என் கதை இதுதான். இது காதல் தெய்வீகம் அடப்போ. ஒரு மூடன் கதை சொன்னான். என் கதை பல சமாதிகள் எல்லாம் காதலில் தோல்வியுற்றவைதான் போல இருக்கிறது. பெண்ணை படைக்காரி பிரம்மனே பாவம் மாங்களே பரிதாபம் நாங்களே. பெண்ணை படைக்காரி பிரம்மனே பாவம் மாங்களே பரிதாபம் நாங்களே. கதை சொன்னான். இன்னும் கதை அதுதான். உன்னை நினைக்க முயல்கின்றேன், அதுவும் முடியவில்லை. உன்னை மறக்க முயல்கின்றேன், அதுவும் முடியவில்லை. கல்லையுடைத்தாரை நீவரும் பாலைவனங்களே அழகான பெண்களே. கல்லையுடைத்தாரை நீர் வரும் பாலைவனங்களோ அழகான பெண்களே. இந்த மடையனோ சொன்னான் சொர்க்கமா பெண்கள் உலகமே நரகமே. ஒரு மூடன் கதை சொன்னான். என் கதை அதுதான். இது காதல் தெய்வீகம். இது காதல் தெய்வீகம் அடப்போடா. ஒரு மூடன் கதை சொன்னான். என் கதை